அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் ஒரு பிரமாண்டமான திட்டத்தை நாம் கொண்டு வந்தோம். மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 இந்தியாவிலேயே ஒரே திட்டத்திற்கு 63 கோடி ரூபாய் பெற்ற ஒரே அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இதுவரை இந்தியாவிலே ஒரு திட்டத்திற்கு 63 கோடி ரூபாய் 63,000 கோடி மத்திய அரசு அனுமதி வழங்கியது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்த பொழுது அம்மாவுடைய அரசாங்கம் மத்திய அரசோடு இணக்கமாக அணுகி சென்னை மாநகர மக்களுடைய போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்று இதை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் திட்டமிட்டார்கள். துரதிருஷ்டவசமாக அம்மா அவர்கள் மறைந்தார்கள். அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக அம்மா போட்ட திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 118 கிலோமீட்டர் அந்த ரயில் பாதை அமைக்குவதற்கு அனுமதி பெற்று அந்த திட்டத்திற்காக மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேரடியாக சென்னைக்கு அழைத்து அடிக்கல் நாட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த திட்டம் முழுமையாக நிறைவேறுகின்ற பொழுது சென்னை மாநகர மக்கள் போக்குவரத்து நெரிசல் இல்லாம பயணம் செய்ய முடியும். இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அதிமுக ஆட்சியுடைய சாதனை. சிந்திச்சு பாருங்கள். இப்படி ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது 5 ஆண்டு காலத்தில் இந்த சென்னை மாநகர மக்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களா? இல்ல.